வணக்கம் மக்களே, இன்றைக்கி ரேஷன் கார்டை பற்றி தான் நம்ம முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டில் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் அப்படின்ற மாதிரி 3 விதமான கார்டு வந்து நடைமுறையில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. 5 விதமான கார்டுகள் இருந்தாலும் ஆக்டிவேட்டில் இருக்கிறது இந்த 3 விதமான கார்டுகள் தான். இந்த ரேஷன் கார்டுக்கு ஒரு 4 முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நம்ம கவர்மெண்ட்லேருந்து. அது என்ன அப்படின்றத வீடியோவில் ஃபுல்லாக டீப்பாக பார்ப்போம். என்பிஹெச்ஹெச் அப்படின்ற ரேஷன் கார்டை பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். என்பிஹெச்ஹெச் அப்படின்னா நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்ற ரேஷன் கார்டு. அந்த கார்டுக்கு வந்து அவங்க நான் ப்ரையாரிட்டியில் உள்ளவங்க, அவங்க வந்து அதிகப்படியான வருமானத்தை ஈட்டி கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு கார்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பிஹெச்ஹெச், ஏஏஒய் அப்படின்ற ரேஷன் கார்டு என்ன அப்படின்னா, பிஹெச்ஹெச் அப்படின்றது ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு. ப்ரையாரிட்டி அப்படின்னாக்க அவங்க வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க, வருமான வரி கட்டாமல் ஒரு நடுத்தரமாக இருக்கிற ஃபேமிலி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஏஒய் அப்படின்ற ரேஷன் கார்டு வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, அவங்க வந்து நடுத்தர வர்க்கமும் இல்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களாக கணக்கெடுத்து அந்த ரேஷன் கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 விதமான ரேஷன் கார்டு இருக்கிறப்போ இந்த பிஹெச்ஹெச், ஏஏஒய் அப்படின்ற ரேஷன் கார்டுக்கு மட்டும்தான் மதிப்புமிகு மகளிர் திட்டமான மாதம் 2500 ரூபாய் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இன்னும் 2 மாத காலங்களுக்குள் வழங்க போகிறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் என்பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டில் ஆல்ரெடி இந்த மகளிர் உதவித்தொகையான 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க பெயர் நீக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் முக்கியமான தகவலை கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வருமான வரி கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இருக்கும்போது மகளிர் உரிமை தொகை அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு பயன்பாட்டுக்காகவும், வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பயன்பாட்டுக்காகவும் தான் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு மாத சம்பளம் போல் 1000 ரூபாய் வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2500 ரூபா வழங்குறது அவங்களுக்கு அது பயன்பாடு இல்லை, அவங்க அதிகப்படியான வருமானத்தை ஈட்டுறாங்க அப்படின்றதுக்காக என்பிஹெச்ஹெச் அப்படின்ற ரேஷன் கார்டில் உள்ளவங்களுக்கு இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டமான 2500 ரூபாய் கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கார் வச்சுருக்கவங்க, ஒரு சில சொகுசுகள் வச்சு அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பெயர் நீக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஜூலை மாதத்திலிருந்தே இந்த பணி முழுவீச்சில் நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா, யார் யாருக்கு கொடுக்கலாம், யார் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றத கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அலோகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் இந்த என்பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டில் ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க பெயர் வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 21 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு மட்டுமே இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷன் கார்டை பற்றின முக்கியமான தகவலையும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டில் குடும்ப தலைவி அப்படின்ற இடத்துல வந்து குடும்ப தலைவரோட ஃபோட்டோவோ, இல்லை உங்கள் ஃபேமிலியில் உள்ள குழந்தைங்களோட ஃபோட்டோவோ, வேறு யாரும் ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸோட ஃபோட்டோவோ இந்த மாதிரி மாறி இருந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்ற சொல்லியிருக்காங்க. அதை கண்டிப்பாக எல்லாருமே இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு அரிசி, பருப்பு, இது எல்லாமே பாம் ஆயில், சீனி இது எல்லாமே கிடைக்காது அப்படின்ற மாதிரியும் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, இகேஒய்சி அப்படின்றது 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆதார் கார்டை ரினிவல் பண்ணுறது போல் நம்ம ஃபேமிலியில் இருக்க அனைத்து மெம்பர்ஸும் அவங்கவுங்க கைரேகையும் கண் கருவிழியையும் இணைச்சி அந்த இகேஒய்சின்ற ரினிவலை நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது கட்டாயமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க நமக்கு. அது வந்து நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை. அவங்க ஊரில் உள்ள பஞ்சாயத்தில் நீங்கள் அரிசி வாங்குவீங்கள்ல ரேஷன் கடை, அந்த கடையிலேயே போய் உங்களோட கைரேகை, கண் கருவிழி இது எல்லாத்தையுமே எத்தனை பேர், ஒரு ஃபேமிலியில் 10 பேர் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் அவங்க போய் கண்டிப்பாக இந்த இகேஒய்சியை கண் கருவிழி கைரேகை இணைக்கிறத பயோமெட்ரிக்கில் போய் நீங்கள் இலவசமாகவே பண்ணிட்டு வந்துடணும், செய்யணும் அப்படின்ற மாதிரி கட்டாயமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணாதவங்களுக்கு நிறைய பேருக்கு ரேஷன் கார்டு வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வருது. அரிசி கூட வாங்க முடியலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இந்த இகேஒய்சிக்கு கால அவகாசமும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அரிசி, பருப்பு, ஆயில் இதெல்லாம் வாங்குறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ரேஷன் கார்டை வச்சு மட்டும் நம்ம வந்து அரிசி, பருப்பு, பாம் ஆயில் இது மட்டும் வாங்குறதுக்காக மட்டும் நம்ம ரேஷன் கார்டு இல்லைங்க. கண்டிப்பாக ரேஷன் கார்டு அப்படின்றது வந்து நம்ம தமிழ்நாடுகளில் ஒரு ஃபேமிலி வசிக்கிறோம் அப்படின்றத கவர்மெண்ட் வந்து நம்மளை மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ரேஷன் கார்டு வந்து ஒரு முக்கிய ஆதாரமாக அவங்க வந்து பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஆதார் கார்டு அப்படின்றது வந்து நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணது. இந்த ரேஷன் கார்டு அப்படின்றது நம்ம
தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நம்மளுக்கு கொடுத்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன அப்படின்னா, இதை வச்சு தான் நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கோம், எத்தனை குழந்தைங்க இருக்கோம், எத்தனை பெரியவங்க இருக்கோம், என்னென்ன யாரெல்லாம் என்னென்ன வேலை செய்கிறோம், என்னென்ன படிச்சுட்ருக்கோம், எல்லா விஷயமுமே அத்தனையும் இந்த ரேஷன் கார்டில் அத்துப்படியாக இருக்கும். அவங்க தான் இதை வந்து செக் பண்ணி தான் நம்ம ஃபேமிலியோட தரத்தை அவங்க சொல்கிறாங்க. நடுத்தர வர்க்கம், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அப்படின்ற மாதிரி அவங்க மானிட்டர் பண்ணி இதை சொல்கிறாங்க. அதனால தான் ரேஷன் கார்டை கண்டிப்பாக நீங்கள் இகேஒய்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது குழந்தைங்களோட படிப்பாகட்டும், உயர்கல்வியாகட்டும், அவங்க வேலைக்கு போகிறதாகட்டும், எல்லாத்தையுமே இது வந்து பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரேஷன் கார்டை இகேஒய்சி பண்ணலை அப்படின்னா நீங்கள் எங்கே அதை கொண்டுட்டு போனாலும் அதில் உள்ள QR வந்து ஸ்கேன் ஆகாது. அதில் ப்ராப்ளம் அப்படின்னு நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டைமில் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நம்ம முக்கியமான ஒரு வேலைக்கு போகும்போது இது வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 நாளோ 20 நாளோ நம்ம கால அவகாசம் எடுத்து அதை ரினிவல் பண்ணணும் அப்படின்னு நம்ம முக்கியமான வேலையை விட்டு இதை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த டைம்லேயே கண்டிப்பாக எல்லாருமே ரேஷன் கார்டை இகேஒய்சி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போது டிவிகே கவர்மெண்ட் வந்து எல்லாமே ரேஷன் கார்டை போல் ஒரு ஸ்மார்ட் கார்டு ஒன்று எல்லார் ஃபேமிலிக்கும் கொடுக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு போலவே இருக்கும். பட் இன்னும் டீட்டெயில்ஸை வந்து அது உள்ளடக்கி இருக்கும். நம்ம ஃபேமிலியோட அனைத்து டீட்டெயில்ஸையுமே அது உள்ளடக்கி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஸ்மார்ட் கார்டு தரப்போகிறோம்னு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஆல்ரெடி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. ஏஐ வச்சு எல்லாரையுமே நாங்கள் வந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி யாருக்கெல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் கார்டுக்குமே நம்ம ரேஷன் கார்டு ஆதாரமாக வச்சு தான் ஸ்மார்ட் கார்டையே அவங்க வந்து உருவாக்க போகிறாங்க. அதனால் ரேஷன் கார்டை கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க ரேஷன் கடையில் போயிட்டு நீங்கள் கைரேகை, கண் கருவிழி, அது குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும். மறக்காமல் யாருமே பண்ணிடுங்க. 60 வயசுக்கு மேற்பட்டவங்க உங்கள் ஃபேமிலியில் இருந்தாங்க அப்படின்னா, நடக்க முடியலை, உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கன்னா, நீங்கள் ரேஷன் கடையில் சொன்னீங்கன்னா அவங்களே வந்து பயோமெட்ரிக் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு அந்த கண் கருவிழி, கைரேகை வந்து இணைச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது கவர்மெண்ட்டில் அவங்க ஆர்டர் போட்டதுனால இது கண்டிப்பாக எல்லாருக்குமே செஞ்சு ஆகணும். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வீடு வீடாக வந்து இந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஓய்வூதியமாக 3000 ரூபாய் வழங்க போகிறதா நம்ம பட்ஜெட் தாக்கலில் டாப் 10 நியூஸில் அதில் ஒரு நியூஸ் வந்து முதியோர்களுக்கான ஓய்வூதியத்துக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்குமே இந்த ரேஷன் கார்டை தான் மிக முக்கியமான ஒரு பொருளாக சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டுன்றது அரிசி, பருப்பு, கோதுமை மட்டும் வாங்குறதுக்காக இல்லை, எல்லாத்துக்குமே அரசு நலத்திட்டங்களாக இருக்கட்டும், இலவசங்களாக இருக்கட்டும், மற்ற திட்டங்களாக இருக்கட்டும், அனைத்துக்குமே ரேஷன் கார்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 வயசுக்கு இப்போ மதிப்புமிகு மகளிர் திட்டத்துக்கு முன்னாடியே 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஓய்வூதியமான 3000 ரூபாயை அறிவிச்சிருக்காங்க. அந்த 3000 ரூபாய் வந்து 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 60 வயசுக்கு மேலே உள்ளவங்கள ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்கு முன்னாடியுமே அவங்கள தான் இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ண சொல்லணும். ஏன் அப்படின்னா வயசானவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு வந்து கைரேகையும் விழுவாது, கண் கருவிலையும் விழுவாது. அவங்கள வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த இகேஒய்சியை அவங்க பஞ்சாயத்தில் உள்ள ரேஷன் கடையிலே பண்ண சொல்லுங்கள். மற்றபடி சேவை மையம் எங்கேயுமே போய் இதை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இலவசமாகவே நம்ம ரேஷன் கடையில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அறிவுறுத்தியிருக்காங்க. இன்னொரு விஷயம், நம்மளுக்கு ஆல்ரெடி தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லி ரேஷன் கார்டுக்கான ரேஷன் பொருட்களை வந்து 65 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் அனைத்துமே கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வந்து அதை 60 வயசாக குறைச்சா 60 வயசுக்கு மேற்பட்டவங்க அனைவருக்குமே வீடு தேடி பொருட்கள் கொடுக்கப்படும், ரேஷன் பொருட்கள் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த தாயுமானவர் திட்டத்தை வந்து இப்போ அனைவருக்குமே அவங்கவுங்க வீட்டுக்குமே ரேஷன் பொருட்கள் தரதா நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க. இன்னும் அதை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக அமுல்படுத்தினாங்க அப்படின்னா யாருமே ரேஷன் கடையில் போய் வீடு வரிசையில் நிற்க தேவையில்லை, வெயிலில் நிற்க தேவையில்லை, எல்லாருக்குமே அவங்கவுங்க வீட்டுக்கு தேடி அந்த ரேஷன் பொருட்கள் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஆல்ரெடி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரமே அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அமல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த என்பிஹெச்ஹெச் அப்படின்ற ரேஷன் கார்டு வந்து அவங்க வந்து வருமான வரி கட்டுற அளவுக்கு அவங்க வருமானத்தை ஈட்டக்கூடியவங்க, அவங்க வந்து வசதியான ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்றதுக்காக தான் அதை வந்து நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய வருமானத்தை ஈட்டுறவங்களாக இருப்பாங்க. அது வந்து என்பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டு வந்து சக்கரை கார்டு, சீனி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சீனி மட்டும்தான் கவர்மெண்ட்லேருந்து ரேஷன் கடையில் கொடுப்பாங்க.
வேறு எந்த பொருட்களுமே அந்த அட்டைக்கு வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும், மென்ஷன் ஆகிருக்கும். நிறைய பேர் அந்த என்பிஹெச்ஹெச்சில் உள்ளவங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாய் பணம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரத்து செய்யப்படும், அவங்க பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 1.5 மாத காலத்துக்கு முன்னாடியே இந்த அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே உள்ள பெண்கள் வந்து இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்கன்னாலும் அவங்க பெயரை முதல்ல நீக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஓய்வூதியம் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மதிப்புமிகு மகளிர் உதவித்தொகை திட்டம் கூட இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நம்மளுக்கு வந்து கொடுக்கல. ரேஷன் கார்டில் இருப்பிட அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு, நம்ம குடியிருக்கிற அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அவங்கவுங்க மாதம் ரேஷன் பொருட்களை வந்து வாங்கிருங்க. அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கார்டு வந்து ஆக்டிவேட்டில் இருக்காது அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ரேஷனில் கொடுக்கக்கூடிய பொருட்களை மந்த்லி எல்லாருமே வாங்கிக்கோங்க. வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா கார்டு வந்து ஆக்டிவேட்டில் இருக்காது. இன்னொரு விஷயம், ரேஷன் கார்டில் கொடுத்த ஃபோன் நம்பர் உங்கள் வங்கியில் கொடுத்த ஃபோன் நம்பர் இது ரெண்டும் ஒன்றா இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து எந்த நியூஸ் கொடுத்தாலும் நம்ம அந்த மொபைலுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க, எஸ்எம்எஸ் வரும். அதனால் அந்த பேங்க்கில் உள்ள ஃபோன் நம்பர் இந்த ரேஷன் கார்டில் கொடுத்த ஃபோன் நம்பரையும் இணைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த 60 வயசுக்கு மேலே உள்ள முதியோர் ஓய்வூதியமும் அதில் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மதிப்புமிகு மகளிர் தொகையான 2500 ரூபா கொடுத்தாலும் அதில் எஸ்எம்எஸ் வரும் உங்களுக்கு. வங்கியிலையும் அந்த ஃபோன் நம்பர் இணைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான மெசேஜ் உங்களுக்கு வரும். எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அதை ஏற்றும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் வந்து வரவு வைக்கப்படும். தயவு செஞ்சு அனைவருமே ரேஷன் கார்டை இகேவைசி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே எத்தனை பேர் இருந்தாலும் அந்த ஃபேமிலியில் அவங்கவுங்க ரேஷன் கடையில் போய் அந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறது, அந்த அட்ரஸ் மாற்றுறது, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறது, இருப்பிட அட்ரஸ் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரமே மதிப்புமிகு மகளிர் தொகையான 2500 ரூபாயும் எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் வர வைக்க போகிறாங்க. இந்த தகவல் யாருக்கும் தேவைப்பட்டால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள், இலவசங்கள் இதை பற்றின வீடியோ தான் நம்ம சேனலில் அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரசின் நலத்திட்டங்கள், இலவசங்கள் எல்லாமே உங்களுக்கு வீடியோ வந்து உடனுக்குடனே சேரும். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.